பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய பாடுகளை குறித்து நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது நமக்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஆறுதலாக இருக்கிறது என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசித்து நாம் கேட்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய பாடுகளை அவர் இயேசு ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தாராம். எங்க? சிலுவையின் மேல. அப்ப நாம எவ்வளவு பாடுபடுகிறோம், எவ்வளவு துக்கப்படுகிறோம் என்று நாம நினைப்போம். ஆனா வசனத்துல மெய்யாகவே என்ற வார்த்தை போட்டிருக்கு. அது முக்கியமான ஒரு வார்த்தை. மெய்யாகவே இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். பின்ன நான் துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முகத்தை ஒரு விகற்பமாக அல்லது சோகமாக வைத்துக் கொள்ளக்கூடாது. நம் ஆண்டவர் இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இனி நான் துக்க முகமா இருக்கக்கூடாது. ஓகேவா? ஆகினால நாம பாடுபடுவதற்கு போல அவர் பாடுபட்டார். ஆகினால அதற்கு மகிமை உண்டாவதாக. அந்த விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்து நாம் ஜெயமாய் நடக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். God bless you.